4 பழங்கள். இளவரசியின் திருமணம். அரசன் தன் மகளிடம் அவளது திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அரசகுமாரி அவளது தந்தையிடம் கூறினாள், என்னை மணக்கப் போகும் நபர் நல்ல ஆண்மகனாக இருந்தால் மட்டும் போதாது, அவரிடம் வேகம், விவேகம், அறிவு எல்லாம் கலந்திருக்க வேண்டும். குறிப்பாக என்னை மணக்க பல தேசத்து அரசகுமாரர்கள் போட்டி போடுகிறார்கள். ஆனால் என்னை திருமணம் செய்ய போகும் அந்த ஒரு நபரை நானே சோதித்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்றாள். அரசகுமாரியின் தந்தையும் அதற்கு சரி என்று கூறினார். மேலும் அவரது மகளிடம், எப்படி நீ அரசகுமாரர்களை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்றார். அதற்கு அரசகுமாரி, அரசபையை கூட்டி அங்கு பல தேசத்து அரசகுமாரர்களை அழைத்து அவர்களிடம் நான் எனக்கு வேண்டிய 4 பழங்களை பற்றி கேட்பேன். நான் கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டு அடுத்த வாரம் அவர்கள் அந்த 4 பழங்களையும் என் கண்முன் கொண்டு வந்து காண்பித்து நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறினார்கள் என்றால், அந்த பதில் சரி எனில் நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். அவள் தன் தந்தையிடம் கூறிய மாதிரி அரசபையை கூட்டினாள். அரசரும் கூடியிருந்த பல தேசத்து அரசகுமாரர்களை பார்த்து, என் மகளை கைப்பிடிக்க போகும் அந்த ஒரு அரசகுமாரர் யார் என்று பார்ப்போம் என்று கூறி தன் மகளை அரசபைக்கு கூப்பிட்டார். அரசகுமாரியும் அரசவைக்கு வந்தவுடன் அங்கு கூடியிருந்த அரசகுமாரர்களை பார்த்து, எனக்கு வேண்டிய 4 பழங்களை பற்றித்தான் இங்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றாள். அரசபையில் கூடியிருந்த அனைவரும் ஆவலுடன், அரசகுமாரி அப்படி என்ன கூறப் போகிறாள் என்று காத்திருந்தனர். அரசகுமாரி முதலாவது கேள்வியை கேட்டாள். ஒரு பழம் பழமானாலும் காயாகவே இருக்கும். பூ பூத்தால் அது உதிர்ந்து காய் உண்டாகி கனி வருவதுதான் வழக்கம் என்று கூறினாள். இரண்டாவதாக, காய் காய்த்தாலும் பழம் பழுத்தாலும் பூ இருக்கும், பழம் ஒன்று வேண்டும் என்று கூறினாள். மூன்றாவதாக, பூ மலர்ந்தால் அழகாக இருக்கும், அதுவே காய் காய்த்து பழமானால் அதை கண்டு யாவரும் அஞ்சுவர் என்று கூறினாள். நான்காவதாக, பழத்தை தின்றுவிட்டு அதில் உள்ள கொட்டையை உமிழ்வது வழக்கம். ஆனால் பழத்தில் உள்ள கொட்டையோடு உமிழாமல் சாப்பிடும் பழம் வேண்டும் என்றாள். எவரொருவர் இந்த 4 பழங்களை கொண்டு வந்து அடுத்த வாரம் காண்பிக்கிறார்களோ அவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். கூடியிருந்த பல அரசகுமாரர்கள் பலர், என்ன இந்த அரசகுமாரிக்கு பைத்தியமா என்ன, இவள் கேட்கும் மாதிரி பழங்கள் இருக்கிறதா, தேவையில்லாமல் இந்த அரசபையை கூட்டி நமது நேரத்தையும் விரயம் செய்து விட்டனர் என்று அவரவர் மனதில் கூறிக்கொண்டனர். அடுத்த வாரமும் வந்தது. பலர் அரசபையில் கூடியிருந்தனர். ஆனால் பல அரசகுமாரர்கள் இந்த போட்டியில் பங்கு கொள்ளவில்லை. மாறாக எந்த அரசகுமாரன் பதிலளிக்க போகிறான் என்று பார்ப்பதற்கு கூடியிருந்தனர். அரசகுமாரி அரசபைக்கு வந்தாள். அனைவரையும் பார்த்தாள். யாராவது நான் கேட்ட 4 பழங்களை கொண்டு வந்தீர்களா என்றாள். அரசபையில் அமைதி நிலவியது. யாவரும் முன்வரவில்லை. ஆனால் கூட்டத்திலிருந்து ஒரு அரசகுமாரன் முன் வந்து, நான் உங்கள் கேள்விகளுக்கு பதிலும் மற்றும் தாங்கள் கூறிய மாதிரி
4 பழங்களையும் கொண்டு வந்துள்ளேன் என்றான். அரசகுமாரி மகிழ்ச்சி அடைந்தாள். முதலாவதாக கேட்ட பழம் என்று கூறி கேள்வியை மறுபடியும் சொன்னாள். ஒரு பழம் பழமானாலும் காயாகவே இருக்கும். பூ பூத்தால் அது உதிர்ந்து காய் உண்டாகி கனி வருவதுதான் வழக்கம். அதற்கு அந்த அரசகுமாரன் அவனிடத்தில் இருந்த பழுத்த உதிர்ந்த தேங்காய் ஒன்றை எடுத்து வைத்தான். அது நன்றாக பழுத்து உதிர்ந்து விட்டது என்றாலும் இதை தேங்காய் என்றுதானே கூறுவார்கள் என்றான். அரசகுமாரிக்கு ஆனந்தம் பொங்கியது. 2வது கேள்வியை அவனிடத்தில் கேட்டாள். காய் காய்த்தாலும் பழம் பழுத்தாலும் பூ இருக்கும் பழம் என்று கேட்டாள். அதற்கு அரசகுமாரன் அவனிடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு வாழை குலையை எடுத்து வைத்தான். பாருங்கள், பழம் இருக்கிறது, அதன் அடியில் பூவும் உள்ளது என்று கூறினான். அரசகுமாரி மேலும் ஆச்சரியம் அடைந்தாள். அவள் 3வது கேட்டாள். பூ மலர்ந்தால் அழகாக இருக்கும், அதுவே காய் காய்த்து பழமானால் அதை கண்டு யாவரும் அஞ்சுவர் என்றாள். அதற்கு அந்த அரசகுமாரன் நெருஞ்சி கொடியை கொத்தோடு எடுத்து காட்டினான். இதில் இலையும் பூவும் பழமும் இருந்தன. இந்த மஞ்சள் பூ எவ்வளவு அழகாக உள்ளது, இதுவே காய்த்து பழமானால் முள்ளாகி விடுகிறது, இதை யார்தான் விரும்புவார்கள் என்றான். அவளும் அவனது கூற்றை சரி என்று ஆமோதித்தாள். 4வது கேள்வியை அவனிடத்தில் கேட்டாள். பழத்தை தின்றுவிட்டு அதில் உள்ள கொட்டையை உமிழ்வது வழக்கம். ஆனால் பழத்தில் உள்ள கொட்டையோடு உமிழாமல் சாப்பிடும் பழம். அதற்கு அரசகுமாரன் அவனிடத்தில் வைத்திருந்த முந்திரி பழத்தை எடுத்து காட்டினான். அந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாமே என்றான். கொட்டையை உமிழ தேவையில்லை என்றான். 4 கேள்விகளுக்கும் சரியான பதிலை கூறிய அரசகுமாரனை பார்த்து அரசர் எழுந்து வந்து அவனது கையை பற்றி பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் அமர வைத்து அவளது மகளையும் அழைத்து மாலை மாற்ற சொன்னார். சில தினங்கள் கழிந்த பிறகு அவர்களது திருமணத்தையும் சிறப்பாக அரசர் நடத்தி வைத்தார். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.